அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த லெந்து நாளிலும் கூட ஒவ்வொரு நாளும் நாம் சில காரியங்களை குறித்து தியானிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். விக்கிரகம், தேவன் அருவருக்கிற விக்கிரகத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்க, திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சகல அருவருப்புகளான இந்த நரகலான விக்கிரகத்தை விட்டு நாம் திரும்பணும் அப்படின்றது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அப்போ நம்ம நினைக்கிறோம், நிறைய நேரங்களில் சிலை வழிபாடு தான் விக்கிரகம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்திற்குள் காணப்படுகிற சில காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. அது விக்கிரகமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அதில் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சில காரியங்களுக்கு நம்ம ரொம்ப பயப்படுவோம் தெரியுமா, அது ஒரு விக்கிரகம். சில காரியங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பாதுகாத்து அப்படி பத்திரமா வைப்போம், அது விக்கிரகம். சில காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப அதிகமாக பேசுவோம், அது ஒரு விக்கிரகமாக நமக்கு மாறிவிடுகிறது. நம்ம சில நேரங்களில் பிள்ளையே பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாங்கப்பா, எனக்கு ஒரு பிள்ளை வேணும், எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அந்த பிள்ளை பிறந்த பிறகு சர்ச்சுக்கு போகிறத விட்டுருவாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது, பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. கேட்டால் பிள்ளை ரொம்ப தொந்தரவு பண்ணுது, எனக்கு நேரம் இல்லை, பிள்ளையை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிள்ளை ஒரு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் இல்லை, எனக்கு ஒரு வருமானம் இல்லை, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல தொழிலை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவரும் அவங்க ஜெபத்தை கேட்டு ஒரு நல்ல தொழிலை, நல்ல வருமானத்தை கட்டளையிடுவார். ஆனால் அதில் அதிகமான வருமானம் வர ஆரம்பித்த உடனே இவங்களால சர்ச்சுக்கு வர முடியாது, அவங்களால வேதம் வாசிக்க முடியாது. முன்ன மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அதுக்கு டைம் இல்லை அப்படிம்பாங்க. அப்போ அந்த தொழில், அவங்களுக்கு வருகிற அந்த வருமானம் அவங்களுக்கு விக்கிரகமாக மாறி விடுகிறது. அப்போது தேவனை விட ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம மேலாக வைக்கிறோமோ அது விக்கிரகம். ஆமேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயங்கள் சில விக்கிரகங்கள் இருக்கிறது. ஆண்டவரை தவிர வேற எது இருந்தாலும் அது விக்கிரகம் தான். ஸோ நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆமேன். பணத்தின் மேலே ஒரு அளவுக்கு மீறிய ஆசை சிலருக்கு வரும்போது அது விக்கிரகமாக மாறிவிடுகிறது. சிலர் இந்த மற்றவங்க நம்மளை புகழ்ந்து பேசணும், ஒரு பதவி ஆசை, இது எல்லாமே நம்ம மற்றவங்க பாராட்டணும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம நினைக்கிறோன்னா அது எல்லாமே விக்கிரகம். தேவனை விட மேலான காரியம் எது இருந்தாலும் அது விக்கிரகம்தான். அடுத்து நம்ம பார்க்குறோம், ஒரு விஷயம் நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பித்தால், ஒருவேளை நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அது விக்கிரகம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் செல்ஃபோன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் பாருங்கள், ஃபேஸ்புக்கு, இது இன்ஸ்டாகிராம், இதில் தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டிவியில் கேம் விளையாடுறது, இப்படி இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெரியவர்கள் கூட இப்படிப்பட்ட விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பழி வாங்குகிற எண்ணம், கோபம், அந்த எரிச்சல், இது எல்லாமே தேவனுடைய பார்வையிலே ஒரு விக்கிரகம். 1 கொரிந்தியர் 6:12 பார்க்கிறோம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். பிரியமானவர்களே, எதில் நம்ம அடிமைப்படுகிறோமோ அது நமக்கு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. அப்போது தேவனை நம்பாமல் சில நேரங்களில் மனுஷங்களை நம்புகிறோமே, அது ஒரு விக்கிரகம். எரேமியா 17:5 பாருங்கள், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ
நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நமக்கு நிறைய பணம் இருந்தால் நம்ம ரொம்ப சேஃபாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு உடன் பிறந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது எனக்கு ரொம்ப பாதுகாப்பு அப்படிம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அது ஒரு பாதுகாப்பு அப்படிம்பாங்க. அப்போ ஆண்டவரை நம்பாமல் மனுஷங்க மேலே நம்ம நம்பிக்கை வச்சிட்டோன்னா அது ஒரு விக்கிரகமாக மாறிவிடும். ஆமேன். இப்போ வெளிப்படையாக ஒரு விக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது, ரொம்ப ஆபத்து. அதை விட உள்ளான இருதயத்தில் சில காரியங்கள் விக்கிரகமாக இருக்கும்போது அது நமக்கு ரொம்ப ஆபத்தாக மாறிவிடும். உதாரணத்துக்கு பெருமை, சுயநலம், ஒரு உலக இன்பம், உலக இச்சைகள், இவைகள் எல்லாமே விக்கிரகங்கள். 1 யோவான் 5:21 பார்க்கிறோம், பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் விக்கிரகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், நான் எதுக்கு அதிக நேரம் செலவிடுறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய டைமை அதை அப்படி விட்டுட்டு நான் மற்ற காரியங்களுக்கு என்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேனா, தேவனை விட நான் அதிகமாக வேறு எதையாவது நேசிக்கிறேனா, இப்படி நீங்கள் கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது சில நேரங்களில் பாருங்கள், இது இல்லைன்னா என்னால் முடியாது, இந்த காரியம் இல்லைன்னா என்னால் முடியாது, இதை செய்யலைன்னா என்னால் இருக்க முடியாது, இப்படிலாம் இருக்கிறோமா, இதையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த விக்கிரகமான காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமேன். இன்றைக்கு எப்படி இந்த காரியங்கள்லேருந்து விடுதலை பெறுவது அப்படின்னா, நமக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவை. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும், நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும், வேதத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும், ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். 1 சாமுவேல் 7:3 நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களை உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடமாய் இருந்தாரானால், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்தாரானால் நம்முடைய வாழ்க்கையில எந்த விக்கிரகமும் வராது. ஆகவே நாம் முழு இடத்தையும் முழு மனதோடு ஆண்டவரை சேவிப்பதற்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக விக்கிரகமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த லெந்து காலத்தில் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதை தவிர வேறு எதற்காவது எங்களுடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுப்போமானால் அதை விட்டு விலகும்படி அந்த அருவருப்புகளை எங்கள் குடும்பங்களில் எங்கள் வாழ்க்கையில் இருந்து நாங்கள் விலக்கி உம்மிடத்திற்கு திரும்பும்படி கர்த்தர் எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு யார் யார் இந்த காரியங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு மனம் திரும்புதல் குடும்பங்களுக்குள் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இருதயத்திற்குள்ளே என்னென்ன காரியங்கள் விக்கிரகமாக இருக்குதோ, என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறதோ, எந்த காரியம் தேவனை துக்கப்படுத்துகிறதோ அதையெல்லாம் விட்டு விலக்குங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். God bless you.